இன்றைக்கி தக்காளி சட்னி செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிய வைங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் 4 பச்சை மிளகா சேர்த்து உப்பு போட்டு வதக்கி எடுத்துருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா 2 சின்ன சைஸில் தக்காளி அதையும் போட்டு உப்பு போட்டு வதக்கி வைங்க. தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா அதில் 3 ஸ்பூன் தேங்காய் சேர்த்தணும். தக்காளி தேங்காய் எல்லாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டு வதக்கி வைங்க. அவ்வளோதான். ஆற வச்சு அரைச்சிங்கன்னா சட்னி ரெடி. இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய வச்சு சட்னியில் கலந்திங்கன்னா தாளிச்சாச்சு. அவ்வளோதாங்க.